தமிழக காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் டெல்லியில் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியில் இருந்து தருகிறார் செய்தியாளர் சலீம். சலீம், இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது, அது குறித்து சொல்லுங்க. டெல்லியில துக்ளக் சாலையில ராகுல் காந்தியினுடைய இல்லம் இருக்கிறது. இதுதான் அவருடைய வீடு. இங்கதான் அந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 8 இருந்து 10 பேருக்குள்ள அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட்டிங்ல யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது திரு பி சிதம்பரம் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள், அது மட்டும் இல்லாம முன்னாள் காங்கிரஸ் MP திருநாவுக்கரசு அவர்கள், கோபிநாத் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 8 இருந்து 10 பேருக்குள்ள மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. சுமார் 11 மணிக்கு இந்த மீட்டிங் நடைபெற்றது. ஆரம்பித்தது சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் சொல்றாங்க. திரு EVKS இளங்கோவன் அவர்கள் வெளியே வந்தார். செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்ன பேசுனீங்க ராகுல் காந்தியிடம் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, தமிழகத்துல தேர்தல் வரவுள்ளது, இது குறித்து விவாதித்தோம், இது ஒரு தனிப்பட்ட மீட்டிங், மேற்கொண்டு நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத செய்தியாளர்களிடம் சொல்ல முடியாது என்ற தகவலை வெளியிட்டார். EVKS இளங்கோவன் இங்கிருந்து கிளம்பி சென்றார். அதாவது மற்ற பேர் யாரெல்லாம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்களோ திரு ராகுல் காந்தியுடன் அவர்களுடன் பேச நேரிட்டது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார், அறிவுரை கூறினார், காங்கிரஸ் கட்சி அணி அணியாக பிரிந்து தமிழகத்தில் செயல்படுவது வெளிப்படையாக தெரிந்துள்ளது. அதனால தேர்தல் நேரத்திலேயாவது அணி அணியாக செயல்படாமல் ஒரே அணியாக காங்கிரஸ் கட்சி கணிசமான தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட தேர்தல் நேரத்திலேயாவது நீங்க ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ராகுல் காந்தி அறிவுரை கூறினார் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் உள்ள கலந்துக்கிட்டாங்களோ அவங்க நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே மீட்டிங்ல முக்கியமாக தேர்தல் நேரத்தில் ஒற்றுமையாக காங்கிரஸ் கட்சியினர் செயல்பட வேண்டும், கூட்டணி யாருடன் அமைக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் பேசியதாக நமக்கு உள்ள கலந்துகிட்டாங்க தகவல் சொல்றாங்க. கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமே முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியோடு எந்த கட்சி கூட்டணி வைக்க விரும்புகிறதோ அந்த கட்சியும் பொறுத்தே அமையும் என்பதால் இப்பொழுது நாங்கள் கூட்டணி பத்தி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. பட் கூடிய விரைவில் கூட்டணி குறித்த முடிவுகளை நாங்கள் வெளியிடுவோம் சம்பந்தப்பட்ட கட்சியுடன் பேசிய பிறகு அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல கலந்துகிட்டவங்க நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.